ரூ. 200 ஊப்பிகளும், தாவேகா தற்குறிகளும் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கானுங்க, அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. உச்சநீதிமன்றம் இவனுங்களெல்லாம் காயடிக்கிற மாதிரி, விஜயலட்சுமி அவர்கள், சீமான் அவர்கள் குறித்து எந்த விதமான காணொளியும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்னது இவனுங்களுடைய நெஞ்செல்லாம் இடி வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் அல்லாமல், விஜயலட்சுமி அவர்கள் இதுக்கப்புறம் சீமான் அவர்கள் குறித்து வீடியோ போட முடியாது. அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இப்ப சீமானவர்களுக்கு எதிராக நம்ம எப்படி அவதூறு பரப்புறது? கருத்தியல் ரீதியா நம்ம எந்த வாதமும் நாம் தமிழர் கட்சி கிட்டயும், சீமானவர்களுடைய தம்பிகள் கிட்டயும் வைக்க முடியாதே. நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக திராவிடத்தின் கடைசி ஆயுதமாக இருந்த விஜயலட்சுமி இப்ப இல்லையே! அப்படின்னு சொல்லி இவனுங்க கதறி வருவது நம்மளுடைய காதில் விழுகிறது. அதனால தான் இவனுங்க இப்ப வந்து அவதூறுகள வேற மாதிரி கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. குறிப்பாக நம்ம சேனல்ல விஜயலட்சுமி அவர்கள் குறித்து காணொளி போட்டு அத நீக்கி இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா, சீமானவர்களுடைய தரப்பிலிருந்து சீமானவர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் யாரும் விஜயலட்சுமி அவர்களுக்கு எதிராக பேசிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து விஜயலட்சுமி குறித்து பேசல அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இவனுங்க புதிதாக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்களுடைய சந்திப்பு. அதாவது அவர் வந்து சமீபத்தில காங்கிரஸினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களோடு அண்ணன் சீமான் அவர்கள் சிரிச்சு பேசுற மாதிரியான காணொளிகள், புகைப்படங்கள் சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. காங்கிரஸ் தான் வந்து ஒட்டுமொத்த இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் இனத்தையும் அழித்து ஒழிக்கிறதுக்கு ராஜபக்சேவுக்கு துணையாக நின்றுச்சு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் தலைவரோட, ஒரு மாநில தலைவரோட சீமான் அவர்கள் பாருங்க, ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு, ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க மக்களே, சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸ்ட்ட மண்டியிட்டுட்டாரு. காங்கிரஸ வந்து எதிர்க்கிறதெல்லாம் சும்மாப்பா. எல்லா அரசியல்வாதிகளும் சும்மா வாய்கிலேயே பேசுவாங்க. ஆனா எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க. அதுக்கு சீமானும் விதிவிலக்கல்ல. அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு இவனுங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. டேய்! ஒரு தனி மனித நாகரீகம், ஒரு தனி மனித உறவு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியுமாடா? அதாவது நமக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய துரோகிகளாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், அவங்க வீட்ல ஒரு துக்கம் அப்படின்னா, அங்க போய் நிக்கிறது தான்டா ஒரு மாண்பு இருக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். இப்ப முத்து அவர்கள் தவறிர்றாரு, இறந்துர்றாரு. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேர்ல சந்திச்சு, அவர் வந்து அவருடைய ஆழ்ந்த இரங்கல பதிவு செய்றாரு. எ ஏன் வந்து முத்து அவர்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போலன்னா, அவங்க குடும்பத்தில யாரையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாது. ஸ்டாலின் அவர்கள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தடவ மயங்கி விழுந்தப்ப, "என்ன நீங்க உடம்ப ஒழுங்கா பார்த்துக்குங்க" அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கால் செஞ்சு பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய தந்தையார் செந்தமிழன் அவர்கள் உயிரிழந்த பொழுது, ஆனா மறுபடியும் நலன் விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு ஒரு பதிலாக ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சென்று அவருடைய ஆழ்ந்த இரங்கல பதிவு செஞ்சுட்டு வராரு. அதே மாதிரி எத்தனையோ தலைவர்களோட அண்ணன் சீமான் அவர்கள் எதார்த்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே அண்ணாமலையோடு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழிசையோட சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. இவங்கலாம் எதார்த்தமாக பார்க்குற இடத்துல "எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடம்ப பார்த்துக்கங்க. வீட்லலாம் எப்படி இருக்காங்க?" இது வந்து ஒரு மனித மாண்புடா. இத வந்து நீங்க அரசியலோட பொருத்தி பார்த்து, குறிப்பாக இலங்கையில போயி ராஜபக்சேவ சந்தித்த திருமாவளவன் அவர்களுக்கும், இந்த சீமான் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ராஜபக்சே அவர்கள் வந்து அங்க தமிழ் இனத்த கொன்னு ஒழிச்சான் அப்டின்னா, இங்க வந்து காங்கிரஸ் வந்து அந்த இலங்கைக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு கட்சி, ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை கிட்ட சீமான் அவர்கள் இப்படி சிரிச்சு பேச வேண்டியதற்கான அவசியம் என்ன? அப்புறம் காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்னு இவரு ஏன் சொல்லிக்கிறாரு? அப்படின்லாம் வந்து இவனுங்க நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறானுங்க. அதான் சொல்றனே, பெத்த தாயாக இருந்தாலும், பெத்த தகப்பனாக இருந்தாலும், கொண்ட கொள்கைக்கு எதிர்னா நமக்கு எதிரி தான். இப்ப செல்வ பெருந்தகை அவர்களோ, காங்கிரஸோ, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியானா, ஆமா எதிரி. அதுக்காக ஒரு எதிரிய வந்து களத்துல வீழ்த்தணும். அது மக்கள் களம். மக்கள வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்க விடாம, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வைக்கணும். அத நோக்கி நகரணும். அதுக்காக ஒரு தலைவர வந்து ஒரு பொது இடத்துல பார்க்கிறப்ப,
ஒரு தனிமனித மாண்புக்காக எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணும் தவறில்ல. அவர்கள் நமக்கு அரசியல் ரீதியாகத்தான் எதிரிகளே தவிர, நமக்கு வந்து வி ஹேவ் நத்திங் எகெயின்ஸ்ட் தெம் பெர்சனலி இன்க்ளூடிங் டிஎம்கே. இப்ப டிஎம்கேல இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அவங்களோட நம்ம நட்போட பழகக்கூடாதுன்னு இல்ல. அது அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பு அப்படிங்கிறத வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு. அதாவது ஒரு தீட்டு இருக்கு. இந்த தீண்டாமை கொடுமைய கூட ஒழிச்சிறலாம். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வ கூட ஒழிச்சிறலாம். ஆனா, ஒரு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரும், ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் சம்மந்தி ஆயிற முடியாது. பொண்ணு குடுத்து பொண்ணு எடுத்துக்க முடியாது. அப்ப இது வந்து ஒரு அ சின் தீண்டாமை, அரசியல் தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தைய அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்றாரு. இப்ப விஜயலட்சுமி அவங்க இல்ல அப்படின்னதும், இவனுங்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. எத வச்சு அவதூறு பரப்புறது? என்னன்னு சொல்றது? இதுக்கு முன்னாடி வந்து விஜயலட்சுமி வீடியோ போடுவாங்க. நம்ம அத எடுத்து போட்டு அவதூறு பண்ணி பரப்பிக்கிட்டு, இல்லாத பொல்லாதது கேவலமான விஷயங்கள சீமானுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டு இருந்தோம். இப்போ ஒண்ணும் இல்லன்னு ஆயிருச்சு. உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமா ஆப்படிச்சிருச்சு. இப்ப சீமான எப்படி காலி பண்றது? இன்னும் 8 மாசத்துல வந்து தேர்தல் வேற வருதே! மனுஷன் சும்மாவே ஆடுவாரு. இப்ப வந்து கால்லயே வந்து சலங்கைய கட்டி விட்டாங்களே உச்சநீதிமன்றம். இதுக்கப்புறம் விஜயலட்சுமி வந்து சீமான் குறித்து பேசாதே! பேசுனா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு. விஜயலட்சுமி போய் களி திங்கணுமே! அப்ப அந்த அம்மாவ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் பேச வைக்க முடியாது. அப்ப என்னத்த அவதூறு பரப்புறது? சரி ரைட்டு. செல்வ பெருந்தகையோட சந்திப்பு நடத்தினாரு. அது வந்து திருமாவளவன் அவர்கள் இலங்கையில வந்து ராஜபக்சேவோட சந்தித்ததையும், இதையும் ஒண்ணா சேர்த்து பேசுறாங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருப்பாய்ங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த திராவிட ஊப்பிகள விடுங்க. இந்த தாவேகா தற்குறிங்க டேய்! திராவிட ஊப்பிகளாவது 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பி பழக்கப்பட்டவங்கடா. நீங்க புதுசா உள்ள வந்திருக்கிறீங்க. இவிங்களுக்கு எப்படி அவதூறு பரப்புறதுன்றதே தெர்ல. அரைகுறையா பரப்புறானுங்க. அத உருப்படியா செய்யுங்கடா. ஏன்டா வந்து அ கேவலமா பண்றீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தாவேகால இருக்கக்கூடியவர்களும் என்னுடைய தம்பி, தங்கைகள் தான். நான் அறிவுரை தான் சொல்றேன். உங்கள அவரு எதிரியாவே பார்க்கல. நாங்களுமே உங்கள எதிரியா பார்க்கல. சரியான என்டர்டெயின்மென்ட் காமெடி பீஸா தான் பார்க்குறோம். இந்த அளவுக்கு இப்ப திராவிட ஊப்பிகள நம்ம எதிர்த்து பேசுறோம். அதே வந்து தாவேகாவ எதிர்த்து பேசுறோமா? அவைங்கள ஃபன் பண்ணிக்கிட்டு, அவைங்கள ட்ரால் பண்ணிக்கிட்டு, அவைங்கள காமெடி பண்ணிக்கிட்டு, அவைங்கள வந்து அப்படியே சைஸா வந்து அணில் குஞ்சுங்கள தடவி குடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கிறோம். இது தெரியாம இவனுங்க உட்காந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. டேய்! இந்த திராவிட ஊப்பிகள் எப்படி அவதூறு பரப்புறது அப்படிங்கிறத அவைங்கட்ட இருந்து கத்துக்குங்க. அவைங்க வந்து எப்படி ஒரு விஷயத்த மக்கள்ட்ட கேவலமாக, அவதூறாக கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதுல பிஹெச்டி வாங்குனவனுங்க. நீங்க இப்ப தான் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா, சரியா? அவைங்கட்ட இருந்து கத்துக்குங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக புதுசா யோசிங்கப்பா. டைம் எடுத்துக்கங்க. இன்னும் 8 மாசம் இருக்கு. விஜயலட்சுமி இல்லன்னு ஆயிருச்சு. புதுசா என்ன கிடைக்கும்? ஏது கிடைக்கும்? நல்லா யோசிச்சுட்டு வாங்க. ஆக மொத்தத்துல இந்த செல்வ பெருந்தகை மேட்டரு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. டிஎம்கே கிட்ட பொட்டி வாங்கிட்டாரு. ஒர்க் அவுட் ஆகல. புதுசா ஏதாவது வித்தியாசமா யோசிச்சுட்டு வாங்கடா. ஆக மொத்தத்துல விஜயலட்சுமி இல்லாம இந்த 6 மணிக்கு மேல இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் எப்படி கை கிடு கிடுன்னு நடுங்குமோ, அதே மாரி இந்த திராவிட ஊப்பிகளுக்கும், இந்த தாவேகா தற்குறிகளுக்கும் கை நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் சீமான் விஷயத்துல அப்படின்னு குழம்பி பிதுங்கி போய் நிக்கிறாய்ங்க. சஸ்பென்ஸோடயே சாவுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேகா தற்குறிகளுடைய கண்ணிலும், ஊப்பிகளுடைய கண்ணிலும் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.